அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மாணவர்களின் பருவத்திற்கான மதிப்பெண்கள் மற்றும் கிரேட் ரெஜிஸ்டர் தயார் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை மொபைலில் எப்படி எளிமையாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் நம்ம டேர்மில் காலஸ்டிக், காலஸ்டிக், அட்டண்டன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ஃபைல்லேயே மார்க் பண்ணி ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படி அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ் டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ்னு வரும், அதை டைப் பண்ணிக்கோங்க. இதில் சிசிஇ கிரேட் மார்க் அண்ட் கிரேட் கால்குலேட்டர் எக்ஸல் ஃபைல் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அவைலபிளாக இல்லை அப்படின்னா இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி சிசிஇ எக்ஸல் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், இது மட்டும் இல்லை, இப்போ மற்ற ரெக்கார்ட்ஸ் எதனா தேவைனாலும் இங்கே சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே மொபைல் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டராக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த டீச்சர்ஸ். அந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப் வந்து கால்குலேஷன் பண்ணி ரெஜிஸ்டரில் மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது எப்படின்னு சொன்னால் ரெஜிஸ்டரே நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸலில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இந்த ரிசல்ட் பேஜ் கொடுத்துருப்போம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வரும். உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்குது, அது எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கான விவரங்கள் ஃபுல்லாக இதில் கொடுத்துருப்பாங்க. காலஸ்டிக் அண்ட் காலஸ்டிக் அதோடய விவரங்கள், அதோடய கிரேட்ஸு எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அட்டண்டன்ஸோட பர்சன்டேஜ் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம், மிக எளிமையாக இதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ரைட், இங்கே கிளிக் டு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த கிளிக் டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆன உடனே உங்களுக்கு இங்கே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை டீக்ரிப்ட் ஆகிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா, கொடுத்த உடனே சேவ் ஃபைல் அப்படின்னு வரும். இந்த சேவ் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் ஆகிடும். இதுக்கு ரெக்கமெண்டட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ப்ளே ஸ்டோரில் போய் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போங்க, PLA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் 365 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஐக்கான் இருக்கும். சரிங்களா, இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் த டீச்சர்ஸ். ஏன்னா மைக்ரோசாஃப்ட்டில் நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும், இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோனில் இருக்கிறவங்க எல்லாம் WPS தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை விட அட்வான்ஸ்டு வெர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய டைரக்ட். சரிங்களா, அதோடைய ஒரிஜினல் அப்ளிகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365. சரிங்களா, ஏன்னா MI எக்ஸ்பர்ட் அப்படின்றதுனால எனக்கு ஒரிஜினல் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய மெயில் ஐடியை போட்டு இதில் லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ டு யூஸ். சரிங்களா, யூஸ் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன். என்னுடைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல், அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரைட். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபைல் ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டில் ஒரு எனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஐக்கானை கொடுத்துக்கிறேன். சரிங்களா, என்னுடைய சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர்ஸில் நமக்கான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் இதில் ஓப்பன் ஆகிடும். இதோட ரிப்போர்ட் கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி தான் இதோட ரிப்போர்ட் கார்டு இருக்கும். சரிங்களா, இந்த ரிப்போர்ட் கார்டில் உங்களுடைய ஸ்கூலோட நேம் இருக்கும், அண்ட் அட்மிஷன் நம்பர்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ், ஸ்காலர்ஸ்டிக்ஸ், கிரேட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இந்த ஒரே ஃபார்மேட்டில் ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். எங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரால் பார் இருக்கும். இது தள்ளினீங்கன்னா, ரைட்டில் தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பள்ளியினுடைய பெயர், மாணவர்களின் பெயர்களை உள்ளீடு செய்து இதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா, அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேஜ் தான் முக்கியமானது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் இயர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ கீ முன்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட். சரிங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கரண்ட் இயர் இது இல்லை அடுத்த வருஷம் பயன்படுத்துகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு தேவையான அடுத்த வருஷம் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய விவரங்களை சரியானதாக தரணும். சரிங்களா, ரைட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
டேர்ம் இதுவும் அதே மாதிரி இங்கே ட்ராப் டவுன் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், டேர்ம் 3னா டேர்ம் 3, டேர்ம் 1னா டேர்ம் 2, நெக்ஸ்ட் அப்டேட்டில் எல்லா டேர்மும் சேர்ந்து வர மாதிரியான அப்டேட் ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட், டேர்ம் 3. அண்ட் தென் நம்முடைய ஸ்கூல் பேர் இங்கே இருக்கிறீங்களா, நம்முடைய ஸ்கூல் பேரை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் பேர் என்ன பண்ணுங்கள், வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் எடிட்னு ஆப்ஷன் இருக்கும், இதில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ ஒண்டிக்குப்பம் அப்படின்னு டைப் பண்ணால் ஒண்டிக்குப்பம்னு நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். இப்போ பிளாக்ஸ் எதுனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த பிளாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பிளாக்கில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் வேறு பிளாக் திருவள்ளூர் பிளாக் அப்படின்னா திருவள்ளூர் பிளாக் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அப்டேட் ஆகிரும். சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்தது அகாடமிக் இயர் செலக்ட் ஒன்று கொடுத்தாச்சு. அண்ட் தென் என்ன கிளாஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க, டீச்சரோட நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜ் முடிஞ்ச அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜ். சரிங்களா, ரைட். இது எடிட்லேருந்து ஒரு பேக் கொடுத்தீங்கன்னா வெளியே வரும். அகெயின் செகண்ட் பேஜ் என்ன பண்ணலாம், நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அடுத்தது ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, ரைட். இதோடைய செகண்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் டேட்டா. இதோடைய செகண்ட் பேஜ் வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே இருக்குது பாருங்கள், ஸ்டூடெண்ட் டேட்டா. இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவில் இது எல்லாமே எடிட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், சீரியல் நம்பர்லேருந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கலாம், அட்மிஷன் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்தது 4 ஒரு நம்பர் டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு 4 இந்த நம்பர் என்ன பண்ணுங்கள் 1085 அப்படின்னா ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்இஸ் நம்பர் எதனா அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் அண்ட் கலந்து கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நேம் அப்படின்னும் பொழுது நீங்கள் கீழே என்டர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நேம் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்டூடெண்ட் டேட்டாவை ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த பேஜ் வந்து ரொம்ப அவசியமான பேஜ் நமக்கு. சரிங்களா, இந்த பேஜ் வந்து நமக்கு ரொம்ப அவசியம், அதை நம்ம கரெக்டாக செய்யணும். சரிங்களா, ரைட். அடுத்தது என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ரைட். இதே மாதிரி இதை இந்த ஒரு பேஜில் நம்ம டைப் பண்ணோம்னா நமக்கான விவரங்கள் அனைத்துமே அடுத்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுனா இதில் ஃபுல்லாக எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கணும் அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். இதோட அடுத்த ஷீட் இதோட அடுத்த ஷீட் என்ன பண்ணுங்கள், அடுத்த ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஷீட்னு பார்த்தோன்னா தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்த ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், மிகவும் எளிமையாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோடைய தேர்ட் ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த தேர்ட் ஷீட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீட்டெயிலில் ஸ்டூடெண்ட் டேட்டாவில் என்ட்ரி பண்ண இல்லைங்களா, அந்த என்ட்ரி பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் அப்டேட் ஆகிருக்கும். சரிங்களா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சாச்சு, ஸ்டூடெண்ட் டேட்டா முடிச்சாச்சு. அடுத்தது ஸ்டூடெண்ட் டேட்டாவில் தமிழ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தமிழ் அப்படின்றத எடுத்துக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இது எல்லாமே ஒரே பேஜில் வரா மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் எல்லாமே இதில் என்ட்ரி ஆகும். உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்ஸு கொடுத்துக்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ மார்க்ஸ் வந்து இப்போ நான் இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு செல்லில் 8 மார்க்ஸ் கொடுக்குறேன், டிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்க போகிறோம், 9 மார்க்ஸ் கொடுக்குறோன்னா 9 மார்க்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது கிளிக் பண்ணுங்கள், 6 மார்க்ஸு அண்ட் தென் எனி திங்ஸ். சரிங்களா, அடுத்தது கிளிக் பண்ணும்போது உங்கள் டோட்டல் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் தென் FAB மார்க்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிட்டு சப்போஸ் பை மிஸ்டேக் நீங்கள் அதிகமாக டைப் பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் காமிக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ரைட். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மார்க்ஸ் மாற்றி என்ட்ரி பண்ணிக்கலாம். ரைட். அண்ட் தென் ஓகே. அப்புறம் 60 மார்க்ஸுக்கு என்ன வேல்யூ சொல்லணுமோ அதில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கிறாங்களோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க.
இது கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், கிரேட்ஸ் இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த ஷீட்ஸுக்கு உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐக்கன் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இது திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தெரியுதுங்களா, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். ரைட். திரும்ப வேணும்னா ஷீட்ஸ் மறைஞ்சிடும், திரும்ப வேணால் இந்த மாதிரி ஷீட்ஸ் கொடுக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா முடிஞ்ச உடனே தமிழ் கொடுத்துட்டிங்களா, அடுத்து இங்கிலீஷ்லேயும் அந்த பையனோட பேர் வந்திருக்கும். நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மேக்ஸ், அதுலேயும் அந்த பையனோட பேர் வந்திருக்குங்களா, ரைட். அண்ட் தென் சயின்ஸ்லேயும் அவங்களோட பேர் வந்திருக்கும், சோஷியல்லையும் அந்த பையன் பேர் வந்திருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்ஸ் பேர் டைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பேஜஸ்லையும் ஈஸியாக என்ன ஆகும், அவங்களுடைய பேர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அவங்களுடைய மார்க்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணிங்கன்னா கிரேட் ஷீட்டும் உங்களுக்கான இண்டிவிஜுவல் டீச்சருடைய ரிப்போர்ட் கார்டும் ரெடி ஆயிரும். சரிங்களா, ரைட். அண்ட் தென் நம்ம அங்கே என்ன என்ட்ரி பண்ணுறோமோ அது இங்கே அப்படியே என்ட்ரி ஆகிடும். ஆட்டிடியூட்ஸ் அண்ட் தென் ஃபிசிக்கல் எஜுகேஷன், ரைட். இப்போ அடுத்தது புதுசாக ஒன்று பார்த்தோம்னா கோகாலஸ்டிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வைக்கிறோம். இந்த கோகாலஸ்டிக்கில் நம்ம என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆரோ கீ மாதிரி வருது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்கு ஓகேவா நாட் ஓகேவா அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண நமக்கு என்ன ஆகும், கிரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து 2 தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா டி கிரேட். சப்போஸ் இவங்க என்ன பண்ணியிருக்கிறான் 3 வாங்கியிருக்கிறான் அப்படின்னா சி கிரேட். சப்போஸ் 4 வந்து இவனுக்கு எலிஜிபிள் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேட்ஸ் வில் பி ஜெனரேட்டட். சரிங்களா, ரைட். ஸோ இது முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேஜில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களோ அது வரையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா, ரைட். ஒரு பேஜ்லேயும் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் சிக்னேச்சரும் ஹெட் மாஸ்டர் சிக்னேச்சரும் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஆட்டிடியூட் முடித்தோடனே ஹெல்த் முடித்தோடனே ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடித்தோடனே கோகாலஸ்டிக்ஸ், அடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ். இது எல்லா டீட்டெயில்ஸும் கோகாலஸ்டிக் தேவையானது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடித்த அப்புறமா அட்டண்டன்ஸுக்கு வாங்க. அட்டண்டன்ஸ் வாங்கின உடனே உங்களோட ஸ்பேரு பிளாக்கு எல்லாமே இதில் அப்டேட் ஆகிட்ருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு பிளாக் வேறு டிஸ்ட்ரிக்ட்னா மெயின் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் போய் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலலாம் அப்டேட் ஆகிடும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம டேர்ம் 3 யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய பேர் இங்கே வந்துருச்சு. இப்போ ஜான்வரியில் எத்தனை நாள் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஜான்வரியில் உங்கள் பிளாக்கில் வந்து இப்போ 24 நாள் ஒர்க்கிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் இந்த கரண்ட் மந்த். சரிங்களா, இதில் பண்ணுறீங்கன்னா இதில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொடுத்தாச்சுங்களா, நீங்கள் வேணும்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ கீழவும் எடிட் பண்ணிக்கலாம். அப்போ ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ன்றது டேர்ம் 3. அப்போ டேர்ம் 3க்கு தேவையான ஒர்க்கிங் டேஸை நம்ம போடலாம். சப்போஸ் இப்போ 24 கொடுத்துருக்கீங்களா, இந்த 24 விட இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, அதிகமாக போட முடியாது. அப்படி போட்டால் நமக்கு எரர் காமிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 12 டேஸ் போட்டிருக்கேன். அண்ட் தென் இதில் என்ன பண்ணுறேன், 24 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் போடுறேன். இங்கே போடும்பொழுது உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸும் உங்களுக்கு காமிச்சிரும். அண்ட் தென் பர்சன்டேஜும் உங்களுக்கு காமிச்சிரும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேர்ம் 3 அதோடைய டோட்டல் டே ஒர்க்கிங் டேஸ் அண்ட் பர்சன்டேஜ் ஈஸியாக போட்டுட்டு இந்த லாஸ்ட் பேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ செக் பண்ண போகிறோம். ரைட், இதில் ரிசல்ட் போர்ட்ரேட் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த பேஜில் போனீங்கன்னா உங்களுடைய அந்த இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரிசல்ட் பேஜ்லேயும் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதில் எத்தனை கிரேட் போட்டிங்களோ அந்த கிரேட் வரையும் உங்களுக்கு வரும். இல்லை உங்களுக்கு இதோடைய கம்ப்ளீட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரைட். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது மிகவும் எளிமையான முறைகள் தான். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் தேவையானதை டைப் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஸ்டூடெண்ட் டேட்டாவில் தேவையான மாணவர்கள் விவரங்களை இதில் அப்டேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் மார்க்ஸ் என்ட்ரு பண்ண போகிறோம். வேறு எதுவும் நம்ம இதில் செய்ய போகிறதில்ல. மிகவும் சிம்பிள், எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். வெரி ஈஸி டு ஜெனரேட் ரிப்போர்ட் கார்ட்ஸ் ஃபார் த டேர்ம் வைஸ். சரிங்களா, ஸோ இதை என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ்க்கும் ஒரு பேஜாக நம்ம என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிளாஸ் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு கிளாஸ்க்கும் ஒரு 5 ஃபைல், ஒரு 5 கிளாஸ் இருக்குதுன்னா 5 ஃபைல்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் டு ஹேண்டில் ரெஜிஸ்டர். ஓகேங்களா, மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். இதோடைய லிங்க் இதோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன், இந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கு தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி.